தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான மக்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இத்தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இஸ்லாம் வழங்க கேட்கலாம். இஸ்லாம், எந்த அளவிற்கு அங்கு கூட்டம் காணப்படுகின்றது? இது தொடர்பான முழு விவரம். தை அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வராங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டு வந்தாலும் கூட தை மாதம், ஆடி மாதம், அதே மாதிரி புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளில் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. அவருடைய ஆசி அவர்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதன் காரணமாக இந்த 3 அமாவாசைகளில் அதிக அளவிலான மக்கள் புனித நதிகளில் தங்களுடைய நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருவாங்க. அந்த வகையில் தான் இன்று தை மாத அமாவாசை என்பதால் ஏராளமான மக்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் இங்கு குவிந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வராங்க. காலை முதலே ஏராளமான பொதுமக்களும் குவிந்திருக்காங்க. அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய நபர்களிடம் நாம் பேசலாம். ஐயா வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த அமாவாசை திருச்சி உறையூர்லேருந்து வரேன் சார். பேர் இளங்கோவன். இந்த 10 வருஷமான அமாவாசை தவசம் கொடுத்துட்ருக்குறேன். மறந்து போனவங்க, முடியாதவங்க இந்த தை அமாவாசையில் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும், பூர்வீக புண்ணியம் கிடைக்கும். மற்ற அமாவாசையில் தை அமாவாசையில் கொடுக்குற புண்ணியம் தான் புண்ணியம் கிடைக்கும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது. அதுக்காக தை அமாவாசையில் வருஷம் நான் கொண்டாந்து கொடுப்பேன். எப்போவுமே தவசம் கொடுத்தாலும் தை அமாவாசைக்கு தனியாக கொடுத்துட்டு இருப்பேன். 3 அமாவாசையும் கொடுப்பேன். தை அமாவாசை கொடுத்து ரொம்ப விசேஷமான அமாவாசை அப்படியே தெரிவித்துக்கிறேன். திருச்சி தூவப்படியிலேருந்து வரோம். மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை 3 அமாவாசையும் வந்து போயிட்டு இருப்போம். அதனால் 5 வருஷமாக ரெகுலராக வந்து சாமி கும்பிட்டு வரோம். முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் டெய்லி சாமி கும்பிட்டு வந்துடுவோம். வணக்கம். நாங்கள் திருச்சி அண்ணா நகர்லேருந்து வரோம் சார். இந்த தை அமாவாசை பெரிய அமாவாசை. இதில் நம்ம இங்கே தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இது நல்லது. என்ன சார், இதில் நல்லா பண்ணுறாங்க. எல்லா ஐயரும் நல்லா இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கும்பலும் அந்த அளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ இந்த அமாவாசையில் தர்ப்பணம் புத்தூர்லேருந்து வரோங்க சார். திருச்சி புத்தூர்லேருந்து வரோம். தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை கொடுக்கறது பித்ரு தோஷத்துக்கு நல்லது, பிள்ளை குட்டிங்களுக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை குடும்பத்துக்கு நல்லது. நீங்கள் பேசுகிறீங்களாங்க சார்? நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் தவசம் கொடுக்க வரோம். அதுலேயும் முக்கியமாக எங்கள் அப்பா கடைப்பிடிச்சதை அப்படியே நாங்களும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ரெங்கநாதருக்கு நம்ம அம்மா மண்ட படித்துறையில் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப புண்ணியங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரியவங்க. அதனால் நாங்கள் அதை அப்படியே தகப்பனார் கடைப்பிடிச்சதை நாங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வரோம் சார். ஏராளமான பக்தர்கள் தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஒரு புரோகிதர் இருக்கார். அவரிடம் இந்த தை அமாவாசையை குறித்து கேட்போம். ஐயா, இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தா என்ன நன்மை? இந்த தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனால் அந்த முன்னோர்கள் தேவர்கிட்ட போய் இதே போல் எங்களுடைய வம்சங்கள் நல்லா இருக்கணும், எங்களுடைய வம்சத்தில் குழந்தை குட்டிகள்லாம் சேமமாக இருக்கணும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், எங்களுடைய நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் இன்னைக்கு தை அமாவாசையில் தேவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த டயத்தில் இந்த புண்ணிய சேத்திரத்தில் அம்மா மண்டபம் சுக்கிரனுடைய சேத்திரமாகிய ஸ்ரீரங்க சேத்திரத்தில் அம்மா மண்டபம் தச்சர காவிரியிலையும் உத்திர காவிரியில் தர்ப்பணம் செய்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும், நல்லா சேமமாக இருப்போம்னு சொல்லி அங்கே முன்னோருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய, அவங்களுக்கு பிதர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை ஒன்று. அதனால் இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் 21 தலைமுறைகளும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம சார்ந்த குடும்பங்கள், பங்காளிகள், மாமச்சர் குடும்பங்கள், நம்ம உறவினர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நல்லா சேமமாக இருப்பாங்கன்னு நம்ம வம்சத்தில் பிறந்தவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம இந்த ஸ்ரீரங்க அம்மா மண்டப படித்துறையில் தர்ப்பணம் செய்கிறோம். இந்த தர்ப்பணத்துக்கு நாங்கள் புரோகிதர் சமூகத்து மூலியமாகவும் பாலாஜி புரோகிதர் மூலியமாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
நாம் அவர்கள் கூறியதை கேட்டோம். ஏராளமான மக்கள் இங்கே குவிந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வராங்க. திருச்சி மட்டுமல்லாமல் அருகில் இருக்க மாவட்டங்களை சேர்ந்த அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மக்கள் இங்கே குவிந்திருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் அதுவும் காவிரி ஆற்றில் புனித நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் சிறப்பு என்பதன் காரணமாக என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இங்கே அதிக அளவில் குவிந்துட்டு இருக்காங்க. இந்த ஏராளமான பொதுமக்கள் தொடர்ச்சியாக வருவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கே போடப்பட்டிருக்கு. 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்காங்க. உங்களுடைய கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.